கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியா இருக்கிறார். அப்போ யாரோடு பேசுகிறார் அவர்? ஒருவேளை 50 வயது அல்லது 50 வயதுக்கு மேற்பட்ட ஆளா இருக்கலாம், 45 வயது உள்ள ஆளாகவும் இருக்கலாம். ஏன்? கல்யாணம் ஆகி கொஞ்ச நாட்கள் ஆகிவிட்டன, சில ஆண்டுகள் ஆகிவிட்டன. அப்போ என்ன செய்கிறார் இந்த ஆள்? இளவயதின் மனைவி, அதாவது அநேக ஆண்டுகளுக்கு முன்பு தாம் வாலிபராயிருந்து மனைவியும் வாலிப பெண்ணாயிருந்த சமயத்தில் இருந்த அந்த உறவை இப்போது மறந்துவிட்டு உன் இளவயதின் மனைவிக்கு சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. கணவன் மனைவி உறவு இருக்க வேண்டியபடி இல்லாத பட்சத்தில் நான் உன் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு இதை மறந்து விடுகிறோம், இதை ஒரு பொருட்டாக